இப்போது என் வசம். அதனை தர்ம நகரின் பிரவாள மாளிகையில்தான் பதுக்கி வைத்துள்ளேன். புகை போக்கியினுள் பத்திரப்படுத்தியுள்ளேன். பொக்கிஷம் வைத்திருக்கும் இடம் பல்லவர்களின் ஆசைக்கு கீழேயே வைத்திருப்பதால் அவர்களால் காண முடியாது. எல்லையில் பலத்த காவல் நிலவுவதால் பல்லவர்கள் அயர்ந்திருக்கும் வேளையில் நான் அதனை எடுத்து வருகிறேன். அதுவரையில் உமது அஸ்வமேத யாக திட்டத்தை ஒத்திவையுங்கள். பொக்கிஷத்தோடு விரைவில் வருகிறேன். குணபரன் என்கிற பிரமதி. அதனை வாசித்த மாத்திரத்தில் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. அஸ்வமேதத்திற்கு தேவையான அந்த பொக்கிஷம் பல்லவர்கள் தேடும் அத்திமலை தேவனாக இருக்கக்கூடுமா? சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனுக்கு பிரமதி என்கிற மல்ல எதி வடித்திருந்த சுவடி அவனிடம் செல்லாமல் அந்த ஆலமரத்தின் கீழே நின்ற சுமை தாங்கியினுள்ளே கிடந்திருக்கிறது. அப்படியென்றால் அத்திமலை தேவனை பிரவாள மாளிகையின் உள்ளேயே பதுக்கியிருக்கிறான் மல்லையதி. இவர்கள் நாடெல்லாம் தேடிக்கொண்டிருக்க அவன் காஞ்சியின் இதே பகுதியிலேயே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறானே.